சாணி மட்டும்தானே அந்த ரோட்டில் தெரியுதா? ஓ பார்த்து பார்த்து பார்த்து. ஓ சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. போஸ்ட் கர்நாடகா செக் போஸ்ட். ஸோ நம்ம ஃபேமிலி, ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு மாதிரி இருக்குமா ரூட்டு. இங்கே தான் அதிகமாக யானை இருக்குமாங்க. இந்த மூங்கில் காடா இது பேர். அதிகமாக யானை சுற்றுற ஏரியாவான் இந்த மூங்கில் காடு. டீப் ஃபாரஸ்ட் அதெல்லாம். ஹாய் ப்ரோ. ஹாய்ன்னு சொன்னேன். ஓ அங்கே பாருங்க விட்டு கமுத்திட்டாருங்க. என்னடா இப்படி கமுத்திருக்காங்க. ஓ சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. மூங்கில் காடு சுத்தியும் மரத்தோட. ஹாய் பா. என்னங்க ஆக்சிடெண்ட் பஞ்சமே இல்லாத ரோடு போல. ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு நான் பார்த்தா நான் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. டேய் அந்த நம்ம முதுமலை போயிருந்தோம்ல மசனகுடி, அந்த ரூட் மாதிரியே இருக்குல்லடா. நல்லா இருக்கு. ரோடு ரொம்ப டேஞ்சருங்க. கொஞ்சம் சேஃபாக தான் போய்க்கணும். ரோடுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். நான் சேஃப்டிக்கு ஒரு 2 கூட கொடுக்க முடியாது மாப்ள. பட் நம்ம வந்து நம்ம GoPro சார்ஜர் வந்து ஒரு பேட்டரி தான் இருக்கு. சார்ஜர் வாங்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா சார்ஜிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக சார்ஜிங்க்கு ஒரு பேட்ரி ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குங்க. காசு இல்லை, கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் வாங்கணும். மறுபடியும் ஏதோ வண்டி பிரேக் டவுனா? ஏன் இந்த ரூட்ல பிரேக் டவுனுக்கு பஞ்சமே இல்லடா. சும்மா பிரேக் டவுனா இன்னைக்கு இது வண்டி. மூங்கில் காடு இந்த ஏரியாவில் வந்து யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. நம்மளோட லக் இருந்தால் மேபி நம்ம யானைகளை பார்க்கலாம். ஒகேனக்கல் இங்கிருந்து 78 கிலோமீட்டர் தான் நம்மடா. ஆமாம் இன்னும் ஒகேனக்கல் போனோம்னா தாளவாடி இங்கே தான் இருக்காடா. ஆமாம் தாளவாடி இங்கே தான் பக்கம் தான். ஸோ நம்ம இங்கிருந்து திம்பம் வந்ததுமே இங்கிருந்து ஒரு ரைட் எடுத்துக்கோங்க. நம்ம இதுலேருந்து டேரெக்டாக கீழே போகிறோம். ஒகேனக்கல் ரோடு இது. முன்னாடி வர சொல்கிறேன். இதா அப்படி அப்போ சொல்லு. இது என்னடா காட்டு எருமையா? ரோடு பாருங்க முறிஞ்சு கிடக்குது. அப்படியே ரொம்ப சேஃபே இல்லாத ரோடுங்க. ஆனால் நல்லா ஜாலியாக அட்வென்ச்சராக இருக்குது ரோடு. தரம் செம்ம ரூட்டு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ரூட்டா அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலே வைக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. தண்ணி போயிருக்குடா தெரியுதா? ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. ஸோ பைக்கர்ஸ் மை செல்லக்குட்டீஸ் யாராக இருந்தாலும் சரி மஸ்ட் விசிட் இந்த ரோடு தான். நம்ம செல்லக்குட்டீஸ் யாராக இருந்தாலும் எல்லோரும் சத்தியமங்கலத்துக்கு ஒரு ரைடை போடுங்க. வேற மாதிரி இருக்குப்பா அந்த திபெத்தியன் டெம்பிள் போகிற ரோடு. திபெத்தியன் டெம்பிள் எப்படி இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது ஏமாப்பில். ஆனால் இந்த ரோடுக்கு தரமான ரோடு. இந்த ரோடுக்காக வரலாம். ஃபுல்லாக யானை நிற்கும் போல் இந்த ஏரியாலேயே. எப்போ எங்கே இருக்குன்னு தெரியாதான். நான் வரும் கண்டிப்பாக வரும்னு போட்டிருக்க சொல்கிறாங்க. எப்போ எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஓகே ப்ரோ, நான் வேண்டான்னா சொல்கிறேன். ஓ பார்த்து கிட்டாதா ஸ்கிட் அடிச்சு விட்டாங்க டக்குன்னு. தண்ணி ஆகிறங்காட்டி எப்படி சொல்கிறது, ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியலைங்க அவரால். என்னாச்சு ப்ரோ? போக முடியலையா? ஃப்ரண்ட்டில் பிரேக்கே இல்லைடா. கொஞ்சம் சேஃபாக வந்துங்க. ரொம்ப ஒரு துளி மிஸ் ஆகியிருந்தாலும் கீழே வந்திருப்போம். ஐயோ ரொம்ப அட்வென்ச்சரானோடு கிளாசிக் விண்டேஜ் பைக் கிடையாது. ஜாலியாக ரைட் பண்ணுறாங்க. நான் தாத்தா கோட்டம் கவாசிக்கின்னு போட்டிருக்கு. ஏன் ப்ரோ வேணு கவாசிக்கு பைக்டா. செம்ம ப்ரோ. எங்களுக்கு நாங்கள் போகிற எங்களாலேயே முடியல. அவ்வளோ பயமாக இருக்குடா இந்த ரோடு போகிறக்கு. எனக்கு தெரியுதா எப்போ எங்கே இது வந்து நிற்குன்னு தெரியாமல் பயமாக இருக்குப்பா. ஆனால் இது ரூட்டு போகிறாடே பயமாக இருக்கிறோம். நல்லா இருக்குப்பா. தைலம் தோட்டது ஸ்மெல்லு எப்படி இருக்குது தெரியுமாங்க? அந்த தைல ஸ்மெல் அடிக்குப்பா. நல்லாவே தைல ஸ்மெல் அடிக்குது. ரோடு தாண்டா ரோடு
தரம் டீப் ஃபாரஸ்ட் ப்ரோ. இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு ரோடு. அடாடாடா, இத்தனை நாள் நான் எங்கடா இருந்தேன்? ஈரோட்லயே இருந்து இவ்வளோ பெரிய தரமான ஒரு ரோடை மிஸ் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் சுத்திட்டு இருந்திருக்கேன். ஆனால் சேஃப் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்மளுக்கு அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்பா நம்ம அண்ணன் கோ ரைடர் எங்கே போனா அப்படின்னு தெரியலையே ப்ரோ. ஊட்டிக்கு மாறிட்டீங்களா? நம்ம மோட்டோபூ செல்லக்குட்டீஸ் யாராக இருந்தாலும் மஸ்ட்டுங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 10 out of 10 கொடுக்கலாம். தரமாக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் நம்ம லக்கு மேபி இருந்தால் நம்ம வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம். பட் எனக்கு ஆசைங்க யானையை பார்க்கணுன்னு. இதோ அங்கே தான் போயிட்டுருக்காரு நம்ம கோ ரைடர். ஸோ நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்க ரொம்ப. நவீன் ப்ரோ ஒரு பேர். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணார், அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ ஜாலியாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டோம். ஸோ நம்ம டீமில் இன்னும் எத்தனை பேர் வேணால் ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. ஸோ நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நம்ம ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா ட்ரை பண்ணலாம். பைக் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பைக்கு இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பைக் இல்லைங்க. நானும் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பைக் இல்லாத பசங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். என்கிட்ட பைக் இருக்காது. எல்லாத்துக்கிட்டையுமே பைக் கேட்பேன், யாருமே பைக் தர மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அப்படி தான் வாங்கினேன். ஸோ அந்த ஃபீலிங்ஸ், அந்த கஷ்டம் எனக்கு புரியும். உண்மையாலுமே வண்டி இல்லாத பசங்களோட கஷ்டம் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் பைக் வாங்கிட்டா நீ அப்படி பண்ணாதீங்க யாருக்குமே. ஸோ நானும் இப்போ என் பசங்க யார் பைக் கேட்டாலுமே நான் கொடுத்துருவேன். மாப்பிள்ள இந்த மாதிரி இங்கே போகிறேன் அப்படின்னா நான் கொடுத்துருவேன். ஏன்னா பைக் இல்லாத பசங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு நான் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் கொடுத்துருவேன். எப்படி சொல்கிறது, என்னடா எனக்கும் பைக் கொடுக்கவே இல்லை. ஆமாம், மாப்பிள்ளைக்கு வாரத்தில் 3 நாளாக ஆளோடைய வண்டியில் தான் போவாங்க அது. ஸோ அப்படி போகும்போது எதாவது கப்புள்ஸாக பார்த்ததும் நம்ம வண்டியை பார்த்துட்டு மோட்டோபூ கப்புள் ஸ்டூடெண்ட் சென்றார்னு போட்டுறாதீங்க. அது நம்ம மாப்பிள்ளையாக தான் இருக்கும். இருக்கிறவங்களாம் விறகு உடைச்சு அந்த பாருங்கள் விறகு வெட்டி அதில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படியே அப்பாவா அப்படியே ஓடாடா ஹெவன்ரா. ஊட்டியில் டிராஃபிக்கில் போய் பின்னாடியெல்லாம் தீ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னே தெரியாது. உங்களுக்கே தெரியும், வண்டியில் உட்காந்துட்டு இருந்தால் தீயே வந்துடும். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஊர். அட்வென்ச்சருக்கு பேர் போன ஊர் இது. நல்லா இருக்குல்ல. ஏதாவது ஒரு வண்டி 2 வண்டி தான் வருது. ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இல்லை. அதிகமாக வண்டி இங்கே பார்க்க முடியாது. நீங்கள் என்னாச்சு, இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில், அவங்களுக்கு வந்து அந்த அவசியமே இல்லைங்க. நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் தராங்க. ப்ரோ நீங்கள் எங்கள் ஊர் வந்தீங்கன்னா என்னை பார்க்காம போகக்கூடாதுன்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சண்டை போடுற மாதிரி என்கிட்ட போட்டாருங்க ஒரு அண்ணா. மதுரை வந்துட்டு என்னை பார்க்காம போனீங்கன்னா வீசிடுவோம் தம்பி அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்த அந்த அக்காவும் அப்படியே மதுரை வந்தால் அக்காவை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு அதை அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு தம்பி சேலத்தில் இருந்து அந்த தம்பி என்ன பண்ணான்னா, ப்ரோ நான் அவனுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்ட்டு நம்ம ஃபுட்டேஜ் வாங்கி அவன் எடிட் பண்ணி கொடுத்தா. அவனுக்கு அவசியமே இல்லை எடிட் பண்ணணும்னு. ஆனால் நம்ம சேனலுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க நம்ம சேனலுக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இவங்க நம்மளுக்கு இது ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அதை எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ லவ் யூ ஸ்குவாடு, நம்ம பூ ஸ்குவாடு யாராக இருந்தாலும் கீழே ஒரு ஹார்ட்டின்னு தட்டி விட்ருங்க. அக்கா திரும்பி பார்த்துட்டு போகுது நம்மளை. ஏன் அக்கா திரும்பி பார்த்துட்டு போகுது. என்னை பாரு, உனையை கூட்டிகிட்டு போகிறேன். நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் வந்து MT-15 வந்து இது பண்ணிட்டேன், பட் 55 நாள் ஆச்சு இன்னும் பைக் டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. ப்ரோ இதே கஷ்டம் எனக்கும் இருந்துருச்சு. உண்மையாக
நான் பைக்கு இது பண்ணி 60 நாள் கழிச்சு எனக்கு வண்டியே கொடுத்தாங்க. என் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த டுவல் சேனல் ஏபிஸோட வந்தது. எனக்கு ஃபுல் பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். அந்த ரெட் கலர் அலாய் வீல் வந்த வண்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி ஷோரூமில் சொல்லி ஒரு 1 மாதம் பக்கமாக நான் படாத கஷ்டமே இல்லை. வண்டியே வேணாண்டாங்கிற அளவுக்கு என்னை மென்டல் டார்ச்சருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பலாக்கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு செல்லாக்குட்டி கிடச்சிது. ஆனால் ரொம்ப கஷ்டங்க வண்டி எடுக்கிறதுக்குள்ள. பட் இப்போ ஈஸியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் வண்டி புக் பண்ண டைமில் தான் அந்த பைக்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டுவல் சேனல் ஏபிஸோட இது அந்த இன்னொன்று ஏதோ ஃபியூச்சர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. பைக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைக் அமௌண்ட்டு கூட சேர்த்திடலாம். ஆனால் ஷோரூமில் இருந்து வண்டி வெளியே எடுத்துகிட்டு வரக்குள்ளே ஒரு யுகமே தேவைப்படுதுங்க இப்போலாம். ஆனால் ரெடி கேஷ் கொடுத்தா மோஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க ஒரு 1 வீக்குள்ளே. ஆனாலும் நான் கொடுத்தப்போ ஏன் கொடுக்கலன்னா வண்டி வந்து நான் அப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி 1 வீக்லேயே போய் நான் புக்கிங் போட்டேன் MT-15. இப்போ நான் இங்கே வந்து சுத்தமாக சிக்னல் இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. வந்து போதான் நான் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது சிக்னல் மோஸ்ட்டாக கிடைக்காது. அதனால் நீங்கள் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு நான் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் இந்த ரோடு எனக்கு பக்குன்னு தான் இருக்குது. இந்த ரோடு போகிறதுக்கு கடையெல்லாம் இருப்பா. ஏய் NMSSRTடா திருப்பூரா? பட் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஓ இது சத்தியமங்கலத்தில் ஐ மீன் அதுலேருந்து வருதுங்க. செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் செக் போஸ்ட்டு, கர்நாடகா செக் போஸ்ட். நம்மளை எதுவுமே கேட்கலைங்க. போயிட்டு வாங்கடா தங்கம் அப்படின்ட்டாரு. எதுவுமே சொல்ல. கர்நாடகாவா? அப்படின்னு நினைக்கிறேன். இது கர்நாடகா செக் போஸ்ட்டா தமிழ்நாடு செக் போஸ்ட்டான்னு தெரியலடா. என்ன செக் போஸ்ட்னு தெரியல. தமிழ்நாடு தான்டா. தெரியல எனக்கு. பட் அதர் ஸ்டேட்டுக்குள்ளே ஐ மீன் நான் கர்நாடகாவுக்குள்ளே இன்னும் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கர்நாடகாவுக்குள்ளே வந்திருக்கோம். பட் இது என்ன எனக்கு தெரியலடா இது கர்நாடகாவானே. பட் அந்த அளவுக்கு ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ணுறது இல்லைங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஸ்லோவாக போயிட்டு வாங்க தான் சொன்னாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, வைல்டு அனிமல்ஸ் டக்குன்னு உள்ளே வரும்னு சொன்னாங்க. மழை வர மாதிரி இருக்குங்க. தெரியுதாடா கற்கள் ஃபுல்லாக ஏறுதுங்க. எப்போ வேணால் மழை வரலாம் அந்த ஏரியாவில். ரோட்லலாம் போனால் ஏதாவது ஒரு குட்டி ஆனை குட்டியாவது வருமானு பார்க்குறேன். ஒரு பூனை குட்டிக்கோட காணோம். நம்ம லக்கு இருந்தால். ஸோ நம்ம கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே வெல்கம் டு கர்நாடகான்னு போர்டே வச்சுட்டாங்க.